ஹலோ எவ்ரிவன், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால செலிப்ரேஷன் சர்ச்சுடைய இந்த வார செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வார செய்தியாக வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமான வார்த்தையாக தீர்க்க தரிசனமாக உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் நான் பேச போகிற வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9ஆம் வசனமா இருக்குது. இந்த வார்த்தை விதமாய் பேசுகிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமானதாக இருக்கும், பெரியதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வார்த்தை பேசுகிறதா இருக்குதுங்க. இதே வார்த்தை தான் உங்கள் மேலும் உங்கள் குடும்பங்களின் மேலும் படிக்க போகிறதா இருக்குது. சரி, இந்த வார்த்தையை குறித்து பார்க்கிற பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், அதாவது முந்தினதை பார்க்கலும் ஃபஸ்பான காட்டிலும் பிந்தினதா இருக்கிற கடைசியா இவர்களுடைய மகிமை அதிகமானதா இருக்கும் என்று கர்த்தர் கடவுள் இந்த இடத்துல பேசுகிறத பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரவேலுடைய வழிமுறைகளை, நடைமுறைகளை, கலாச்சாரத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் எப்பொழுதும் முந்தினவைகளுக்கு அதிக கனத்தையும் மகத்துவத்தையும் மகிமையும் செலுத்துவர்களா இருந்தாங்க. உதாரணத்திற்கு சேஷ்டபுத்திர பாகம் என்பது முதற் பிறந்த முதற்பேரான குமாரனுக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்குதுங்க. இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னன்னா டபுள் போர்ஷன் கூட இல்லையா, சகலத்திலும் அவங்களுக்கு தான் கொடுக்கப்படுமா, இந்த கடைசியா பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்படுமா. இதை நான் எப்படி சொல்லுகிறேன், இங்க யாக்கோபுடைய ஏசாவுடைய ஸ்டோரியை பார்க்கிற பொழுது ஏசாவை போல மாறுவேடும் ஆற்றுடைய தோலை போட்டுக்கொண்டு இந்த ரோபத்தை வைத்து ஏமாற்றுவதற்காக யாக்கோபு ஈசாக்கு இடத்துல போகிறார். அதாவது கண் பார்வை தெரியாத ஈசாக்கு இடத்துல யாக்கோபு போகிற பொழுது ஈசாக்கு தடவி பார்த்து ஏசாவை போல இருக்கார் சொல்லிட்டு சகல ஆசீர்வாதங்களினாலும் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யார் என்று நினைத்து ஆசீர்வதிக்கிறார் கேட்டீங்கன்னா ஏசா என்று நினைத்து, அதாவது மூத்த குமாரன் என்று நினைத்து, சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவன் என்று நினைத்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசியாக ஏசா வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட்டதுக்கு பின்பதாக ஏசா கேட்கிறாரு, ஒரு ஆசீர்வாதங்களை கூட எனக்காக நீங்க விட்டு வைக்கலையா, மிச்சம் வைக்கலையான்னு கேட்கிற பொழுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஈசாக்கு ஒரு பதிலை இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, இந்த காரியத்தை நோக்கி பாருங்க, சகலமும் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில வார்த்தைகள் கூட, வசனங்கள் கூட சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாயாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்னுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா முந்தினவைகளுக்கு கொடுக்க வந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்பொழுதும் கூட யூதர்கள் யாருடைய சந்ததி என்று அவங்க சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்கன்னா ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுவாங்க. இந்த பரிசேயரும் சதிசேயரும் இயேசுவையும் அவருடைய சீஷர்களையும் இல்ல அவர் கொண்டு இந்த கிருபையின் உபதேசத்தை எதிர்க்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சுன்னா, மோசேயுடைய நியாய பிரமாணத்தை எதிர்த்து நீங்க பேசுறீங்க, மோசே கொடுத்த கற்பனைகளை எதிர்த்து பேசுறீங்கன்றதான் அவங்க வைத்த அக்யூசேஷன்ஸா இருந்துச்சு அவங்க மேல. சோ முந்தினவைகளை அவங்க அதிகமாக கனப்படுத்துகளா மகிமைப்படுத்துகளா இருந்தாங்க. இங்க கடவுள் என்ன சொல்றாரு, பிந்தினவைகளை அதிக கனமுள்ளதாய் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக மனுஷகுமாரனாக வந்த பொழுது அவர் செய்த முதலாவது அற்புதமே என்ன மாதிரி அற்புதமா இருக்கு தெரியுமா, பிந்தினவைகளை அதிக கனமுள்ளதாய் மாற்றினாராம். எங்கே எழுதப்பட்டிருக்கு, யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனங்கள் பேசுகிறதா இருக்குது. இது எந்த சூழ்நிலை நடக்குதுன்னு முதலாக பார்த்தரலாம். இங்கே கானாவுக்கு கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு குறைவு ஏற்படுது, திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுது. இப்போ மரியாள் அதாவது இயேசுடைய தாயாரா இருக்கிற மரியாள் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, திராட்சை ரசம் குறைவுபடுத்துன்னு சொல்லிட்டு அங்க கொடுக்கப்பட்டதா இருக்குது. இங்க நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டாக நோட் பண்ணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மரியாள் இந்த திருமணத்திற்கு அழைக்கப்படவில்லை, மரியாளும் அங்க இருந்தாலும் 1ஆம் வசனம் பேசுறதா இருக்குது. 2ஆம் வசனம் சொல்றது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் அவருக்கு குறைவுபட்ட பொழுது இயேசு இடத்துல அவங்க அறிவிக்கிறதுக்கு அவங்க வரவே இல்லை. ஏனென்றால் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எந்த மாதிரியான மென்டாலிட்டியில இருந்தாங்க அப்படின்னா, அவருடைய ஏற்கனவே அற்புதங்களை செய்தார் என்று அவங்களுடைய பிதாக்களுடைய காலத்துல கேள்விப்பட்டிருக்கிறாங்க. கடவுள் அற்புதங்களை செய்து எகிப்திலிருந்து அவங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் என்று அவங்க கேள்விப்பட்டவர்களா இருந்தாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிற பொழுது அவைகளை சொல்லிக் கொடுக்கணும் என்று மோசேக்கு கடவுள் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவைகளை கேள்விப்பட்டிருந்தும் இயேசுவினால் இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவங்க விசுவாசிக்க தவறிட்டாங்க. இல்ல அந்த பெட்டிஷனையே இயேசுகிட்ட கொண்டு வர்றதுக்கு அவங்க தவறிட்டாங்க. ஏனென்றால் பிதாக்களுடைய காலத்துல மட்டும்தான், முந்தின காலத்துல மட்டும்தான் அந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும் என்று அவங்க விசுவாசித்தாங்க. இந்த முந்தின அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இயேசு ஒரு ப்ராஃபசி சொன்ன உடனேயே அவங்க அவ்வளவு எக்ஸைட் ஆகலாம் இருப்பாங்க. நாத்தான் வேலை குறித்து ஒரு ப்ராஃபசி சொல்லுவாரு, சொன்ன உடனே அவங்க ஓவர் எக்ஸைட் ஆயிடுவாங்க. அப்ப இயேசு அவங்களுக்கு கொடுக்கிற ரிப்ளை என்ன தெரியுமா, இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். இங்க மரியாள் ஏன் அதாவது இயேசுவின் தாயார் எதற்காக இயேசு கிட்ட சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு தெரிந்ததை விட அதிகமாக தெரிந்திருந்தது. அவரால் இந்த அற்புதங்களை பெரிதானவைகளை செய்ய முடியும் என்று அவங்களுக்கு தெரிந்திருந்தது. அதனால இயேசு அப்ரோச் பண்றப்போ இயேசு அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறாரு, ஸ்திரீயே
உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை பேசுகிறதா இருக்குது. என்னுடைய வேலை இன்னும் வரவில்லையா? இந்த வார்த்தை ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா ஆண்டவர் பேசுற மாதிரி பார்க்கல, ரொம்ப ஐரனியா இருக்குல்ல, வித்தியாசமானதா விந்தையா இருக்குல்ல. என்ன அப்படின்னா, அவர் காலத்தை படைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. காலங்களை உண்டாக்கியவரே அந்த கடவுள் தான். அந்த கடவுள் என்ன சொல்றாரு? என்னுடைய வேலை, என்னுடைய டைம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி இங்க ஒரு வார்த்தையை பேசுகிறதை பார்க்க முடியுது. இப்போ ஆண்டவர் அங்க இந்த கடவுள் அங்க என்ன பேச விரும்புகிறார் என்றால், இது என்னுடைய டைம் இல்ல, இல்ல உன்னுடைய டைம் இல்ல, உன்னுடைய அற்புதங்களை நீ கேட்டு நான் அற்புதங்களை செய்கிற காலம் இல்ல. ஏனென்றால் குறைவு ஒரு இடத்துல காணப்பட்டிருக்கு, ஆனா பெட்டிஷன் இன்னொரு இடத்துல இருந்து வருது. இதே போல அநேக சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில பார்த்திருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு குறைவுகள் இருக்கும், அதை நீங்க கொண்டு சேர்க்க வேண்டிய அற்புதங்களை நடப்பிக்கிற இயேசுவின் இடத்துல, கடவுள் இடத்துல நீங்க கொண்டு போய் சேர்க்காததுனால அநேக நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை காணாதது போல சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க யோசித்து பார்த்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை அந்த ஊழியக்காரர் பெரிய அற்புதங்களை செய்கிறவர், ஒருவேளை உங்களுடைய பிதாக்களுடைய காலத்துல, பில்லி கிரகாமோட காலத்துல, இல்ல பல அற்புதங்களை செய்த ஊழியக்காரருடைய காலத்துலதான், 1980s தான், 1800s தான், இல்ல வேதாகமத்தின் காலத்துல தான் அற்புதங்கள் நடந்துச்சு, பவுலின் காலத்துல தான் அற்புதங்கள் நடந்துச்சு நீங்க யோசித்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர் சதா காலங்களோடும் உங்களோடும் என்னோடும் வாசித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம மத்தியில வசிக்க ஆசை உள்ளவராயிருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய குறைவுகளை அவரிடத்துல கொண்டு போகிற பொழுது அவருடைய வேலையை அல்ல, அங்கே யாரு பெட்டிஷனை கரெக்டாக வைக்கணுமோ, யாருக்கு அற்புதங்கள் நடைபெற வேண்டுமோ அவங்களுடைய டைமை அவர் எதிர்பார்க்கிறவா இங்கே இருந்திருக்கிறார். இங்க பாருங்க, மரியாள் தெளிவாக சொல்றாங்க, அவங்க வேலைக்காரரை பார்த்து அவர் சொல்லுகிறபடி இங்க செய்யுங்கன்னு சொல்லி மரியாள் பேசுறதை பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், மரியாள் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்படவே இல்லை. மரியாள் அந்த நேரத்துல இல்ல இயேசுடைய தாய் தகப்பன்கள்லாம் எங்க வாசமா இருந்தாங்கன்னா நாசரேத்துல வாசமா இருந்தாங்களா? நான் எப்படி சொல்கிறேன், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பாருங்க. அவங்க அந்த டைம்ல நாசரேத்துல வாசமா இருந்திருக்காங்க. தேவதூதர்களால் எச்சரிக்கப்பட்டு, எதற்காக? ஏரோதுடைய மகன் யூதேயாவுல அரசனாய் மாறிவிட்டான். எருசலேமிலும் பெத்லகேம்ல அவங்க கால் வைக்க முடியாதுன்றனால அவங்க நாசரேத்துல, அதாவது கலிலேயாவுக்கு பக்கத்துல இருந்த நாசரேத்துல வாசமா இருந்திருக்காங்க. இந்த நாசரேத்துக்கும் கானாவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கேட்டீங்கன்னா 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் தாண்டி இந்த மரியாள் இந்த இடத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இந்த அற்புதங்களை நடப்பிக்கிற, அந்த அற்புதத்தை நடப்பிக்கிறவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் கூட ஒரு டிவைன் கனெக்ஷன் இல்லை, அவங்களால கரெக்டா அவர் கூட கம்யூனிகேட் பண்ண முடியல, கனெக்ட் ஆக முடியல. அதனால இந்த டிவைன் கனெக்ஷனை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காகவே மரியாள் 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இன்விடேஷனே இல்லாத இடத்துல கடந்து வரலா இருந்தார். இந்த வார்த்தையை நான் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் பேசுகிறேன். இந்த வாரத்துல உங்க வாழ்க்கையில அந்த இடத்துக்கு அவங்க வரவே வேண்டாம், அதுக்காக அவங்க கஷ்டப்படணும், அந்த இடத்துக்கு அவங்க இன்விடேஷனே இல்லைன்னு நினைக்கிற ஆளுங்க எல்லாம் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கனெக்ட் பண்ணுகிற அந்த டிவைன் கனெக்ஷனா மாறி வருவாங்க. She traveled 6 kilometers just for the sake of Kana's marriage. அந்த கானா ஊர்ல நடந்த அந்த கல்யாணத்துக்காக, அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்காக 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து டிவைன் கனெக்ஷனை உண்டு பண்ணுகிறவளா இருந்தார். அதே வார்த்தையை வாழ்க்கையில பேசுறேன். கடைசியாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறதுக்கு என்ன கேட்கிறாரா? கற்சாடிகள்ல தண்ணி கேட்கிறாரு. சரியா பாருங்க, அந்த வார்த்தை தெளிவாக போட்டிருக்கும். யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறைமையின்படி செய்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்த தண்ணீர். அது எந்த மாதிரியான தண்ணீர்னா, நம்மளுடைய லாங்குவேஜ் கை கால் கழுவுறதுக்காக அவங்க ஒரு இடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 7 தடவை அவங்களுடைய கைகளையும் கால்களையும் நல்லா சுத்தமா தேய்ச்சி கழுவாங்க. அதற்காக வைக்கப்பட்டிருந்த அந்த தண்ணீரை கொண்டு வர சொல்லி கேட்கிறார். நம்மளுடைய பதத்துல பாக்குறோம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய கல்யாணங்கள்ல பிரியாணி குறைவுபட்டுருச்சு, பிரியாணி தீர்ந்து போயிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரியாணியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கை கழுவுற தண்ணிப்பா அங்க பைப்ல இருக்குப்பா, அந்த பக்கெட்ல புடிச்சிட்டு வந்து வைன்னு சொன்னா எவ்வளவு அது நம்ப முடியாததா இருக்குமோ அந்த மாதிரியான காரியத்தை தான் இங்க கட்டளையிட்டு இருக்காரு. திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. எப்படிப்பட்ட திராட்சை ரசமா? பழைய திராட்சை ரசம். யூதருடைய முறைமையில இல்ல இஸ்ரேலுடைய முறைமையில அவங்க கல்யாணத்துக்காக எப்ப திராட்சை ரசத்தை ரெடி பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த உடனேயே இந்த திராட்சை ரசத்தை ரெடி பண்ணி அதை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருவாங்களா, இல்ல பேரல்ல வச்சிருவாங்களாம். ஏனென்றால் அது நாட்கள் செய்ய செல்ல பழையதாய் முந்தினதாய் மாற மாற அதனுடைய சுவை ருசி அதிகமானதா இருக்கும். அப்படிப்பட்ட திராட்சை ரசம் இங்கே குறைவுபட்டிருக்கு. முந்தின சீர் குறைவுபட்டு போயிருக்கு. இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிந்தினதா இருந்தாலும் பரவாயில்ல, கை கழுவுவதற்காக கால் கழுவுவதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உப்பு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, அவைகளை சுவையானதாய் அதிக ருசியுள்ளதாய் மாற்ற என்னால் கூடும் என்று அவைகளை எடுத்துக்கொண்டு வர இங்கே ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அவங்க அதை கொண்டு வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆங்கிலத்துல
ஒரு வார்த்தை உபயோகப்படுது. தமிழ்ல வந்து நிரப்பி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு, ஆங்கிலத்துல தெளிவா சொல்லியிருக்கு. அதனுடைய விளிம்பு வரைக்கும் அது தழும்புற வரைக்கும் அவைகள் கொடுக்கப்பட்டதா, அந்த தண்ணி வந்து கொண்டு வரப்பட்டதா இருந்துச்சு. அவங்களை என்ன சொல்றாரு, அதை ஆசீர்வதிக்கல, அவைகளை எடுத்து பந்தி விசாரணைக்காரரிடத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்றாரு. பந்தி விசாரணைக்காரர்கள் ஒரே ஒரு கொஸ்டின் தான் வைக்கிறாங்க, அதிக சுவை உள்ளதா இருக்குது. எந்த ஒரு மனுஷனும் பெஸ்ட் வைனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பான், ரெண்டாவது சாதாரண சீப்பஸ்ட் வைனை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சதுக்கு பின்பதாக கொடுப்பான். நீங்க ரெண்டாவது பாகத்தை பெஸ்டா கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கேள்வியை எழுப்புகிறத பார்க்க முடியுது. இதே வார்த்தையை நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய பிந்தின மகிமை இந்த குவாரண்டைனுக்கு முன்பதாக, இந்த கொரோனாவுக்கு முன்பதாக நான் வந்து அதிக மகிமை உள்ளதா இருந்துச்சு. என் வாழ்க்கை அதிக கனமுள்ளதா இருந்துச்சு, பேர்பட்டதா இருந்துச்சு, பெரிய பிசினஸ் இருந்துச்சு, ப்ராஃபிட் இருந்துச்சு, நல்ல சேலரி இருந்துச்சு. இந்த கொரோனா குவாரண்டைனுக்கு முன்பதாக எனக்கு ப்ராஃபிட் இல்லை, எனக்கு ப்ரமோஷன் இல்லை, எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, என் வாழ்க்கையில ஒரு உயர்வே இல்லை, தேங்கின நிலைமையில நான் இருக்கிறேன் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல குறைவுபட்டுருச்சு, ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை நினைச்சிட்டு இருக்கீங்களா? பிந்தின சீர் உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கு, பிந்தின மகிமை உங்களுக்கு நேராய் கடந்து கொண்டிருக்கு, பிந்தின ஆலயமா இருக்கிற உங்களுக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்குது. இங்கே கடவுள் வந்து பிந்தின ஆலயம் முந்தின ஆலயம் சொல்லிட்டு கட்டடத்தை கொடுத்து பேசிக் கொண்டிருக்காரு நினைக்கிறீங்களா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்க எங்க பேசிக் கொண்டிருக்கிறார்? முந்தின ஆலயமா இருந்த, பழைய ஆலயங்களா இருந்த இஸ்ரவேல் சபையார் அனைவரும், இந்த தேவ புத்திரர் அனைவரும், தேவனுடைய சந்ததியா இருந்த அனைவரும், தேவ மனுஷர்களா இருந்த அனைவரும், தீர்க்கதரிசிகளா இருந்த அனைவரும், அற்புதங்களை செய்த அனைவருடைய மகிமையை பார்க்கிறோம். நம்முடைய மகிமை அதிகமானதா இருக்கும் என்று வேதத்துல எங்கே பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். உங்களுடைய மகிமை பெரியதானதாய் இருக்கும். கடைசியாக இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அதீத சுவை உள்ளதாய், அதிக சுவை உள்ளதான். இந்த குவாரண்டைனுக்கு அப்புறம் இதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமான ஸ்கில்ஸ் இங்க உருவாக போகுது, அதிக ப்ராஃபிட்ஸ் உருவாக போகுது, அதிகமான ஐடியாஸ் உருவாக போகுது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு மக்கள் நேரமா சொல்ல போறாங்க, நீங்க இந்த கொரோனாவுக்கு முன்பதாக இந்த ஐடியாவை ஏன் அப்ளை பண்ணல? இதற்கு முன்பதாக நீங்க எக்ஸல் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணி நாங்க பார்த்ததில்ல, அதிகமா சம்பாதிச்சு பார்த்ததில்லையே, அதிகமாக உயர்ந்து நாங்க பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரியான ஆச்சரியமூட்டும் செயல்களை வந்து ஆண்டவர் வாழ்க்கையில செய்ய போகிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில சாலமோன் விதமாய் பேசுகிறான் பிரசங்கின் புஸ்தகத்துல, என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? நீங்க உங்க வாழ்க்கையில இந்த குவாரண்டைனுக்கு அப்புறமாக துரிதமாய் சம்பாதிக்க போறீங்க. எப்படி பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடையை எப்படி ஈசாக்கு பார்த்தானோ அதே மாதிரியான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க போகிறீங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமி எங்கும், பூமி அனைத்தும் கர்த்தருக்கு முன்பதாக மௌனமாய் இருக்க கடவுதான். கர்த்தர் எங்கே வாசமாயிருக்கிறார்? உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார் என்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது. அவர் கட்டடங்கள்ல வந்து கூடாரங்கள்ல வசிக்கிறவர் அல்ல, அவர் மக்கள் மத்தியில, தன்னுடைய ஜனங்கள் மத்தியில, ஜனங்களுக்குள்ளாக வசிக்க ஆவலாய் இருக்கிற தேவன். அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்பதாகவும் எனக்கு முன்பதாகவும் இந்த பூமி அனைத்தும் மௌனமாய் இருக்கும் என்றால் ஸ்தேவானுடைய ஞானத்தை பாருங்க. ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத ஞானம் ஸ்தேவானுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? நீங்க பேசுகிற அந்த ஞானத்தை ஒருவரும் எதிர்த்து பேசக்கூடாத மணிக்கு, ஆர்குமெண்ட்டுக்கே உங்களுக்கு வர முடியாதபடிக்கு ஒரு ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுக போகுது. அது வியாபாரத்துல அது உங்களை எக்ஸல் பண்ண வைக்க போகுது, உங்களுடைய வேலைகள்ல உங்களை எக்ஸல் பண்ண வைக்க போகுது, உங்களுடைய காலேஜ்ல, உங்களை ஸ்டடீஸ்ல, உங்களுடைய வீடுகள்ல உங்களை எக்ஸல் பண்ண வைக்க போகுது. உங்களுடைய கொம்பை ஆண்டவர் உங்களுடைய வீடுகள்ல, உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல, உங்களுடைய பிசினஸ்ல உயர்த்த போகிறார். இது கண்டிப்பா நடந்தேற போகிறதா இருக்குது. இந்த ஞானத்தை குறித்து பேசுகிற பொழுது சாலமோன் ஞானத்தை கேட்டான், ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, கனத்தையும் மகிமையும் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த ஞானத்தோட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில எது கலந்தோட போகுது தெரியுமா? நீங்கள் கேளாத ஐஸ்வர்யம், நீங்கள் கேளாத செழிப்பு, நீங்கள் கேளாத சம்பத்து, நீங்கள் கேளாத எல்லா விதமான ஆசீர்வாதமும் கனமும் மகிமையும் கடந்து வரப்போகிறது. ஏன் என்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கடவுள் தெளிவாய் சொல்லி இருக்கிறார், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் இருக்கும். உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பெரிய பேர் இருந்தாலும், எவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்தாலும், அவர்களுடைய மகிமையை பார்க்கும். எவ்வளவு பெரிய ப்ராஃபிட்ஸ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தேவனுடைய அற்புதங்களை செய்கிற மனுஷர்கள் இருந்தாலும், அவர்களுடைய மகிமையை பார்க்கணும். உங்களுடைய மகிமை பெரிதானதா இருக்கும். இங்க இன்னொரு காரியத்தை நீங்க தெளிவா நோட் பண்ணுங்க. இந்த அற்புதம் நடந்த இடம் என்னன்னா கானா ஊர். அந்த கானா ஊர் என்பது வந்து அந்த ஊரோட கேபிட்டல், தேசத்துடைய கேபிட்டல் இல்ல, கப்பர்நகூம் தான் அந்த கலிலேயாவுடைய கேபிட்டலா இருந்திருக்கு. அது அந்த இடத்துல அற்புதங்களை நடப்பிக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. ஆண்டவர் அங்க இன்வைட் பண்ணப்பட்டிருக்காரு, ஆனால் அற்புதங்களை செய்ய அழைக்கப்படவே இல்லை. எந்த இடத்துல நீங்க அழைக்கப்படலன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல அற்புதங்களை செய்ய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல எனக்கு வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க,
சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் 2ஆம் தரமாகவே கருதப்படுகிறேன் நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களோ, அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களுடைய கொம்பை உயர்த்தப்பட போகிறார். உங்களுடைய மகிமையை கம்பீரிக்க பண்ண போகிறார். உங்களுடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறது. உங்களுடைய தலை கிரீடத்தினால அலங்கரிக்கப்பட போகிறது. உங்களுடைய மகிமை பெரிதானதாக இருக்க போகிறது. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உங்க மேல கிருபையும் ஜீவனையும் நன்மையும் பேசுகிறேன். God bless you.